வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் மீது குண்டாஸ் என்ற சட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர காவல் ஆணையர் அந்த சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தின் மூலமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட சூழலில் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அவருக்கு அந்த குண்டாஸ் சட்டத்தை போட்டதை ரத்து செய்திருக்கிறார். இதன் பின்னணி குறித்து இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காணவிருக்கின்றோம். நமது சேனலுக்கு நீங்கள் புதியவரெனில் சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே வணக்கம். பிரபல யூடியூப் சங்கர் சவுக்கு சங்கர் என்ற சவுக்கு மீடியா என்று வைத்திருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் தேனியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணத்திற்காக கைது செய்யப்பட்டார் என்றால், தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற பெண் காவலர்களை பற்றி, அது கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டத்தில் வரைக்கும் வேலை பார்க்கின்ற அதிகாரிகளை பற்றி, பெண் காவலர்களை பற்றி தகாத வார்த்தைகளை அவருடைய பேட்டிகளில் கூறியதால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல தேனியில் கைது செய்யப்பட்ட போது அவருடைய காரில் கஞ்சா இருந்ததாக சொல்லப்பட்டு அந்த கஞ்சாவோடு காரும் அவருடைய டிரைவரும் உதவியாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாடு முழுவதும் பெண் காவலர்கள் அவர் மீது பல்வேறு வழக்குகள், பல்வேறு காவல் நிலையங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே சென்னையினுடைய மாநகர காவல் ஆணையர் குண்டாஸ் என்ற சட்டத்தை பயன்படுத்தி அவர் மீது வழக்கு பதிவு செய்து அந்த குண்டாஸ் சட்டத்தின் அடிப்படையில் அவரை சிறையில் வைத்திருக்கிறார்கள். இந்த குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு சவுக்கு சங்கருடைய தாயார் அவரை ஆட்கொணர்வு மனு மூலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவை யார் விசாரிக்கிறார்கள் என்றால், இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு வருகிறது. அதில் ஒருவர் ஜி.ஆர். சாமிநாதன், இன்னொருத்தர் ஒரு நீதிபதி. இந்த இரண்டு நபர்களும் அன்றைக்கான வழக்கை எடுக்க இருக்கிறார்கள். இந்த வழக்கை எடுக்கின்ற இந்த இருவரும் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்ததால், அதாவது குண்டாஸ் ரத்து என்று திரு சுவாமிநாதன் அவர்களும் இன்னொரு நீதிபதி ரத்து செய்ய முடியாது என்று சொன்னதனால் இந்த வழக்கு மூன்றாவது நீதிபதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அதற்கான நீதிபதியை நியமிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில் இந்த சவுக்கு சங்கருக்கு குண்டாஸிலிருந்து அதாவது நீக்குவதற்கான உத்தரவை பிறப்பித்த திரு ஜி.ஆர். சாமிநாதன் ஏன் இவ்வாறு செயல்பட்டார், இதனுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி நாம் இங்கே ஆழமாக பார்க்க இருக்கின்றோம். இந்த பின்னணியில் பிஜேபியினுடைய தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அண்ணாமலைக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து இது அண்ணாமலை மூலியமாக திரு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதனிடம் முறையிட்டு அந்த குண்டாசை ரத்து செய்வதற்கான வேலைகள் செய்யப்பட்டதாக தகவல்கள் என்பது வந்து கொண்டிருக்கிறது. அதாவது சவுக்கு சங்கர் மீது ஏன் வழக்கு, அவருடைய வளர்ச்சியும் அதாவது எழுச்சியும் வீழ்ச்சியும் என்பதை பற்றி நமது சடுகுடு டுடேவில் ஏற்கனவே நாம் வீடியோவாக பதிவிட்டு இருக்கிறோம். சவுக்கு சங்கரை பற்றி பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் அதில் சென்று பார்க்கலாம். இப்பொழுது நீதிபதி, அதாவது உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதனுடைய பின்னணி குறித்து நாம் கொஞ்சம் இங்கே பார்க்க வேண்டிய சர்ச்சைக்குரிய நபராக இன்றைக்கு மாறி இருக்கிறார். அது குறித்து தான் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். நண்பர்களே, மதுரை நீதிமன்றம், அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை ஆரம்பிக்கப்பட்ட போது அதனுடைய சீனியர் அட்வொகேட்ஸ் அந்த லிஸ்ட்ல அவரும் ஒருத்தர், அதாவது ஜி.ஆர். சாமிநாதன் ஒரு அட்வொகேட். இவர் நீதிபதியாக பதவி ஏற்பதற்கு முன்பு அவர் அதாவது 2 முறையில் நீதிபதிகள் பதவி கிடைக்கின்ற வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஒன்று எக்ஸாம் எழுதி, அதாவது அரசாங்கம் எக்ஸாம் வைக்கும், அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அவங்க ஒவ்வொரு படியாக அந்த இடத்துக்கு சேருவார்கள். குறிப்பாக மாவட்ட அளவிற்கான நீதிபதிகளாக தேர்வு செய்யப்படுகின்றவர்கள் தான் பெரிய பெரிய நீதிபதிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அவர் அந்த மாதிரியான எக்ஸாம் எழுதி அவர் நீதிபதி ஆகவில்லை. இன்னொரு வழிமுறை என்னவென்றால், ஒரு ஹைகோர்ட்ல சீனியர் லாயர்ஸ் அட்வொகேட் பேனல் என்ற ஒரு பேனல் இருக்கும். அதில் சர்வீஸ் இவ்வளவு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அனுபவ அடிப்படையில் அவர்களுக்கான வாய்ப்பை அரசாங்கம் கொடுக்கும். அதை நீதிபதிகள் கொலிஜியம் போன்றவைகள்லாம் அதை பரிசீலனை செய்து அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அந்த நீதிபதி என்ற பொறுப்பை கொடுக்கும். திரு சுவாமிநாதன் அவர்கள் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்தவர்.
அவரை விட சீனியர்கள் நிறைய பேர் இருக்கின்ற போது அவர் நீதிபதியாக உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக கிடைப்பதற்கான காரணம் பின்னணி என்னென்றால் அவர் RSS உறுப்பினராக இருந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நாக்பூரில் இருக்கக்கூடிய RSS தலைமையோடு அவருக்கு நேரடி தொடர்பு இருப்பதாகவும் முன்னாள் துணை பிரதமர் அத்வானிக்கு நேரடி தொடர்பும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பின்னணி இருக்கக்கூடிய RSS தொடர்பில் பின்னணியில் இருக்கக்கூடிய இவர் அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக பொறுப்பு என்பது கிடைக்கப்பட்டது. பல்வேறு வழக்குகளில் சிறப்பான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். வழக்கறிஞர்கள் மத்தியிலே அவரை பற்றி விசாரிக்கின்ற போது அவர் ஒரு நேர்மையான நீதிபதி என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட GR சாமிநாதன் இந்த சவுக்கு சங்கருக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி நாம் இப்பொழுது பேச வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சவுக்கு சங்கர் முதல் முறையாக கைது செய்யப்படுகின்ற போது அல்லது முதல் முறையாக அவர் மீது நீதிமன்றம் வழக்கை எடுக்கின்ற போது தமிழ்நாட்டில் யாரும் தனிப்பட்ட முறையிலோ அல்லது அரசியல்வாதிகளோ அல்லது அதிகாரிகளோ சவுக்கு சங்கர் மீது எந்த வழக்கும் கொடுக்கப்படவில்லை. அவர் மீது முதல் வழக்காக பதிவு செய்ததே இதே மதுரை நீதிபதியாக மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய கிளையில் இருந்த திரு சாமிநாதன் அவர்கள் தான் ஷொமோட்டோவாக அவர் மீது ஒரு வழக்கு எடுக்கிறார். என்ன வழக்கு எடுக்கிறார்? அப்பொழுது சவுக்கு சங்கர் 2 விதமான பேச்சுகளை பேசிக் கொண்டிருந்தார். என்ன பேசியிருந்தார்? அதிமுகவை தாக்கி பேசுவது, மற்றொரு புறம் பிஜேபியுடைய தலைவர்கள் குறிப்பாக மோடியை பற்றி அருவருக்கத்தக்க வாசகங்களை கொண்ட நிறைய வீடியோக்களை அவர் அப்பொழுது அப்லோடு செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சூழலில் அவர் தானாக மாட்டுகின்ற விதமாக ஒரு வேலையை செய்கின்றார். உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அவர்களுடைய வீட்டில் வேலை பார்க்கின்ற ஊழியர்களை பற்றி அவர்களுடைய இதையும் அச்சில் ஏற்ற முடியாத வீடியோவில் சொல்ல முடியாத வார்த்தைகளை சொல்லி அதை அவர் ஒளிபரப்பினார். அந்த அடிப்படையில் அவர் மீது GR சாமிநாதன் அவர்கள் சவுக்கு சங்கர் மீது சொமோட்டோவாக வழக்கை எடுத்து அந்த வழக்கு அவருக்கு தண்டனையும் கொடுத்து கடலூர் சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு காரணமே இந்த நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் தான் என்று ஊர் உலகத்துக்கே தெரிந்த விஷயம். அவர் எதற்காக அதை செய்தார் என்றால், ஒன்று பிஜேபியினுடைய தலைவர்களை பற்றி அவர் தவறாக பேசியது அல்லது புறம்பாக பேசியது, அதே போல உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய வீட்டில் வேலை பார்க்கின்ற பெண் ஊழியர்களை பற்றி தவறாக பேசிய காரணத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டார். ஓராண்டு அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்துதான் இன்றைக்கு அது சஸ்பெண்ட் இருக்கிறது. அவர் வெளியில் வந்திருக்கிறார். இன்னும் முழுமையடையவில்லை. அந்த தீர்ப்பு இன்னும் முடிந்து போய்விடவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு இந்த சென்னையினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிறார். 2 நீதிபதிகள் இருக்கின்ற இந்த அமர்விற்கு இந்த ஆட்கொணர்வு மனு என்பது வருகிறது. யாரு? சவுக்கு சங்கருடைய அம்மா, அவங்க தாயார், எனது மகனை நீங்கள் ஆட்கொணர்வு மனு மூலமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். குண்டாஸ் என்பது போடப்பட்டிருக்கிறது, ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார். அப்பொழுது இதே மாதிரியாக ஆட்கொணர்வு மனுவர்கள் கிட்டத்தட்ட அன்றைய தேதிக்கு வந்த வழக்குகள் 40 ஆட்கொணர்வு மனு மட்டுமே. 40இல் இவரது 40வது வழக்கு. ஏறக்குறைய 39 வழக்குகளை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்த திரு GR சாமிநாதன் இந்த வழக்கில் அவசரமாக சில முடிவுகளை எடுத்து மறுநாளே இதற்கு நான் இறுதி வடிவம் கொடுக்க போறேன் என்று சொன்னார். அதே போல மறுநாளும் அதற்கு இறுதி வடிவம் கொடுக்கின்ற போது சில வாசகங்களை சொல்லுகின்றார். எனக்கு இந்த வழக்கின் மீது நிறைய அழுத்தங்கள் என்பது ஏற்பட்டது. ஆகவே நான் இறுதி முடிவு எடுக்க வேண்டிய நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன் என்று ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டு சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டாசை நான் ரத்து செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதனுடைய பின்னணி தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு நேர்மையான நீதிபதி, எந்த இதுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என்று சொல்லப்படுகின்ற திரு GR சாமிநாதன் அவர்கள் எந்த விஷயத்திற்காக இப்பொழுது அழுத்தத்திற்கு ஆள்பட்டிருக்கிறார் என்று விசாரிக்கின்ற போது திரு அண்ணாமலை இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சவுக்கு சங்கருக்கு நெருக்கம். இப்ப சவுக்கு சங்கர் அவர் என்னை விடுதலை செய்வதற்கு நீங்கள் உதவ வேண்டும், உதவவில்லை என்றால் நான் திமுகவினுடைய தலைமைக்கும் திமுகவினுடைய அரசுக்கும் சில தகவல்கள், அண்ணாமலை பற்றிய சில ரகசிய தகவல்கள் என்னிடம் இருக்கிறது,
இந்த தகவலை எல்லாம் நான் திமுகவிடம் கொடுப்பேன், அரசாங்கத்திடம் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு மிரட்டலை விடுக்கின்றார். அது நீதிமன்றத்திற்கு வருகின்ற போது போகின்ற போது என்ன எந்த மாதிரியான தொடர்புகளை ஏற்படுத்த முடியும் என்பது எல்லாத்துக்கும் தெரிந்ததுதான். இது சில வழக்கறிஞர்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கலாம். அந்த அழுத்தம் இந்த இருக்கக்கூடிய சில ஆவணங்கள் மூலமாக அண்ணாமலை சிக்கலில் மாட்டப் போகிறார், நான் அதற்கு காரணமாக இருப்பேன் என்று மிரட்டியதன் காரணமாக, யாரு சவுக்கு சங்கர் மிரட்டியதன் காரணமாக அண்ணாமலை அவர்கள் ஒரு பதட்டம் அடைகிறார். எப்படியாவது நம்ம சவுக்கு சங்கரை காப்பாற்றி ஆக வேண்டும். அப்ப வேற யாருக்கும் போக முடியாது. அவரு இன்றைக்கு இருக்க நிலைமையில் இன்றைக்கு தேர்தல் முடிவுகள் என்ற மாதிரி வரப்போகிறது என்று தெரியாது. ஆகவே தேர்தல் முடிவுக்கு முன்பாக சவுக்கு சங்கரை எப்படியாவது நம்ம வெளியே கொண்டு வந்துடணும். அதற்கு ஒரே வழி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன். ஏனென்றால் அவர் RSS மிகப்பெரிய ஒரு தொடர்பில் இருக்கக்கூடியவர். அந்த RSS தொடர்பை பயன்படுத்தி ஜி.ஆர். சாமிநாதனை பணிய வைத்திருக்கிறார். அவர் ஒரு நேர்மையான நீதிபதி. அந்த சித்தாந்த அடிப்படையில் RSS இருப்பதால் அவரை பணிய வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதனுடைய தாக்கம் தான் சவுக்கு சங்கர் என்ற இன்றைக்கு போலி மீடியாக்கள் நடத்தி கொண்டிருக்கிற, மிரட்டல் மீடியாக்கள் நடத்தி கொண்டிருக்கிற, மஞ்சள் பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த போன்ற நபர்களுக்கு இன்றைக்கு அவர் அந்த வழக்கிலிருந்து ரத்து செய்கின்ற வேலையை செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒரு நேர்மையான நீதிபதிக்கு அரசியல் பின்புலத்தில் ஏற்படுகின்ற இந்த உச்சபட்ச நெருக்கடி என்பது அவருடைய நேர்மையின் மீது சந்தேகத்தை இன்றைக்கு கிளப்பியிருக்கிறது. இது இந்த வழக்கினுடைய 3வது நீதிபதி நியமிக்கப்பட்ட பின்பு அது எந்த அளவிற்கு போகிறது என்பதை பற்றி நாம் அடுத்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்திருங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். நன்றி, வணக்கம்.